டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவில் அருகே சாலை வளைவில் சைக்கிளில் திரும்பிய சிறுவன் அதிவேகமாக வந்த இருசக்கர வாகனத்தால் நிலை தடுமாறி சாலை நடுவில் விழுந்த சிசிடிவி காட்சி வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் செல்லப்பாவிடம் கேட்கலாம். செல்லப்பா, விரிவான விவரங்கள் என்ன? வணக்கம் ஷாம். மயிலாடுதுறை மாவட்டம் செம்மனார் கோயில் அருகே உள்ள காளகாசநாதபுரம் கிராமத்தில் மயிலாடுதுறையிலிருந்து தரங்கம்பாடி செல்லும் பிரதான சாலையில் இன்று காலை 10 மணி அளவில் 10 வயது சிறுவன் சாலையை கடக்கும் போது ஏற்பட்ட விபத்தில் நூலிழையில் தப்பிய சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. அந்த சிசிடிவி காட்சி தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதாவது பாத்தீங்கன்னா தரங்கம்பாடி தாலுகா காளகாசநாதபுரம் கிராமத்தை சேர்ந்த பத்மநாபன் மகன் பிரணவ் என்ற 10 வயது சிறுவன் தனது சைக்கிளில் காற்று பிடிப்பதற்காக மயிலாடுதுறையிலிருந்து தரங்கம்பாடி செல்லும் பிரதான சாலையை கடக்கும் போது, அதாவது காளகாசநாதபுரம் அந்த கிராமத்தின் அருகிலேயே செமனார்கோவில் பகுதியில் இருந்து தரங்கம்பாடி நோக்கி அதிவேகமாக சென்ற இருசக்கர வாகனத்தால் நிலை தடுமாறிய சிறுவன் பிரணவ் சாலையின் நடுவே தனது சைக்கிளுடன் நிலை தடுமாறி கீழே விழுந்தார். அதிக கனரக வாகனங்கள் செல்லும் சாலையில் சிறுவன் கீழே விழுந்த நேரத்தில் வாகனங்கள் எதுவும் செல்லாததால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. மேலும் பேருந்துக்காக காத்திருந்த பயணிகள் மற்றும் அப்பகுதியில் பொதுமக்கள் அந்த சிறுவனை மீட்டனர். தற்போது அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி பரவி வருகிறது. மேலும் இதுபோல் அப்பகுதியில் அதிக விபத்துகள் நடப்பதாகவும் அங்கு வேகத்தடை அமைக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் இந்த விபத்து சம்பவம் குறித்தும் சிசிடிவி காட்சிகளை பதிவு குறித்தும் செம்மனார்கோவில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வராங்க. ஷாம், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி செல்லப்பா. டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.